எபிசோட் 18. இன்னைக்கு சிவராத்திரி தாண்டி. இருவரின் முகமும் அத்தனை நெருக்கத்தில் இருந்தது. அபியின் கரம் தானாக உயர்ந்து சிவன்யாவின் கன்னத்தை பற்றியது. அவளின் ஆழமான பார்வைக்குள் தன்னை தொலைத்தவனின் பார்வை இப்பொழுது கீழே இறங்கி பெண்ணவளின் ஸ்ட்ராபெரி இதழ் மீது மையம் கொண்டது. அவளின் இதழை பார்க்கும்போதெல்லாம் அன்று அவளை முத்தமிட்ட தருணம்தான் அவனுக்கு நினைவு வந்தது. அந்த உணர்வை அவன் இதயத்தில் ஏதோ ஒரு மூலையில் பொக்கிஷமாக வைத்திருக்கிறான். அதை மறக்க அவன் நினைக்கவில்லை. இன்று மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்க அதை இழக்கவும் அவன் விரும்பவில்லை. இருவருக்கும் இடையிலிருந்த இடைவேளை குறைய ஆரம்பித்தது. அவனுடைய சூடான மூச்சுக்காற்றில் தன்னுடைய விழிகளை மூடினாள் சிவன்யா. அபியின் கரம் அவளின் கழுத்தை சற்று அவனுக்கு ஏதுவாக வளைத்து பிடித்தது. மூடிய அவளின் விழிகளை பார்த்தான். பயத்தில் துடித்த அவளின் இதழ்களையும் பார்த்தான். அவளின் இதழை முற்றுகையிட நெருங்கிய தருணம் சட்டென வாகனத்தின் வெளிச்சமும் அதன் ஹாரன் சத்தமும் கேட்க இவ்வளவு நேரமாக அவளிடம் தன்னை தொலைத்தவன் சுயம் உணர்ந்தான். தான் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்று அவனுக்கு அப்பொழுதுதான் விளங்கியது. சட்டென சிவன்யாவிடமிருந்து விலகினான். ஆனால் அவள் இன்னும் அவனின் இதழ் முற்றுகையை எதிர்பார்த்து கண்களை மூடியிருக்க இதையும் கவனித்தான். இருந்தும் எதுவும் சொல்லவில்லை. காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் கண்களை திறந்தாள் சிவன்யா. அவன் தன்னை ஏமாற்றிவிட்டான் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. காரை நிறுத்து. எதுக்கு? என்ன வேணும் உனக்கு? காரை நிறுத்துன்னு சொன்ன. முடியாது. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா உட்கார்றியா? மண்டையை சூடாக்கி டென்ஷன் ஏற்றி விட்டுட்ட. சிவன்யாவிற்கு கோபம் வந்தது. அவள் அவனை வெட்டவா இல்லை குத்தவா என்கிற ரீதியில் பார்த்தாள். இவள் என்ன வேணாலும் செய்து கொள்ளட்டும், இவள் பக்கம் திரும்பக்கூடாது என்று அவனும் வீராப்பாய் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்க சட்டென என்ன தோன்றியதோ அவன் அணிந்திருந்த டீஷர்ட்டை பிடித்து இழுத்தவள் அவன் கன்னத்தில் முத்தம் ஒன்றை பதித்தாள். அதில் சடன் பிரேக் போட்டான் அபி. அவளின் முத்தத்தில் அவன் உறைந்து போனான். ஆனால் இவள் சுயநினைவில் இதை செய்யவில்லை என்று அவனுக்கு புரிந்தது. அவனை முத்தமிட்ட பிறகு மென்மையாக போதையில் புன்னகைத்தாள் சிவன்யா. என்னை யாருமே ஏமாத்த முடியாது. அவள் போதையில் சரிய அவளுடைய இதழ்கள் அவனுடைய கன்னத்தில் மயிலிறகாய் வருடிக் கொண்டிருந்தது. முடிந்தவரை ஸ்டேரிங்கை இறுக்கமாக பிடித்து தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த நினைத்தான். ஆனால் இறுதியாக அவளின் இதழ் உரசலில் அவனுடைய பொறுமை முற்றிலும் பறந்து போனது. அவள் புறம் திரும்பிய தருவாயில் சிவன்யாவும் என்ன ஏதோ சொல்ல வந்தவளின் இதழ் அவனின் இதழுக்குள் முழுமையாய் சிறைப்பட்டு போனது. அதற்கு மேல் அவள் பேச வந்த வார்த்தைகள் அனைத்தும் அவனுக்குள் புதைந்து போனது. அதன் பிறகு அவள் மீதான முழு ஆதிக்கத்தையும் அவன் எடுத்துக்கொண்டான். அன்றைப்போல் இன்றைக்கும் அவளின் இதழோடு யுத்தம் நடத்த ஆரம்பித்தான். ஆனால் அவளிடமிருந்து எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாமல் போக அது அவனுக்கு மேலும் வசதியாகி போனது. பிடிக்காத ஒருத்தியின் மீது இவ்வளவு ஆசையா என்று அவனின் மூளை கேள்வி கேட்டாலும் அந்நேரத்தில் அதை பற்றி சிந்திக்க அவன் விரும்பவில்லை. அடுத்து வந்த 5 நிமிடமும் அவளை தன்னுடைய முத்தப்பிடியில் வைத்திருந்தான். அதன் பிறகே மென்மையாக அவளை விடுவிக்க சிவன்யா பலமிழந்து போனாள். அவளிடம் பேச சக்தி இல்லை. அருகிலிருந்த சீட்டில் அவளை சாய்வாக அமர வைத்தவன் மீண்டும் அவளுக்கு சீட் பெல்ட்டை போட்டுவிட்டான். இவளை இந்த நிலைமையில இவளோட வீட்டுல எப்படி கொண்டு போய் விடுறது? என்ன செய்வது என்று யோசித்தவன் காரை கிளப்பிக்கொண்டு எங்கோ கிளம்பினான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த கார் அவனுடைய கெஸ்ட் ஹவுஸிற்குத்தான் வந்து நின்றது. காரை விட்டு இறங்கியவன் அவளை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றான். அவனுடைய அறையிலிருந்த படுக்கையில் அவளை படுக்க வைக்க சட்டென எழுந்து அமர்ந்தாள் சிவன்யா. அதில் ஒரு கணம் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. நான் வீட்டுக்கு போனோம். அபி பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டான். அதெல்லாம் காலையில போலாம், நீ முத தூங்கு. இல்ல, நான் இப்பவே போனோம். சொன்னது மட்டுமல்லாமல் அவள் பாட்டிற்கு எழுந்து தள்ளாடிக்கொண்டே அந்த அறையின் கதவை தேட ஆரம்பித்தாள். கதவு என்று நினைத்து கபோர்டில் முட்டிக்கொண்டு நிற்க இவன் மீண்டும் தலையில் அடித்து கொண்டான். அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து
பெட்டில் அமர வைத்தான் அபி. இங்கே பாரு, லேட் ஆச்சு. இப்போ போனால் ரோட்டில் இருக்கிற நாய் கடிக்கும். காலையில் போகலாம். சிறு குழந்தைக்கு சொல்வது போல் அவன் அவ்வளவு பொறுமையாக சொன்னான். இதுவரை இப்படி ஒரு பொறுமையை அவன் யாருக்கும் கடைபிடித்ததில்லை. சிவன்யாவும் அதை யோசித்து பார்த்தாள். ஆனா என்ன தேடுவாங்களே. அதெல்லாம் தேட மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பசிக்குது, பால் வேணும். எது? அவனுக்கு மண்டை காய ஆரம்பித்தது. வீட்டில் இப்பொழுது வேலைக்காரர்களும் இல்லை. பல்லை கடித்தான். தன் பின்னங்கேசத்தை அழுத்தமாக கோதியவன் அவளிடம், சரி, நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. அவனும் சரியென்று கிச்சனுக்குள் சென்று ஃப்ரிட்ஜை திறந்து பால் பாக்கெட்டை எடுத்தான். பின் அவளுக்கு பாலை காய வைத்து எடுத்துக்கொண்டு வரும் தருவாயில் அவன் ரூமிலிருந்து கிட்டார் சத்தம் கேட்டது. அதில் பதறி அடித்துக்கொண்டு வேகமாக தன் அறைக்கு வந்து பார்க்கும்போது சிவன்யாதான் செவியிலிருந்து ரத்தம் வரும் அளவிற்கு கிட்டாரை ஏனோ தானோ என்று வாசித்துக் கொண்டிருந்தாள். இதில் கேட்க முடியாத அளவிற்கு பாடிக்கொண்டிருந்தாள். இல்லை இல்லை, கத்திக் கொண்டிருந்தாள். லல லல லலலா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ட்விங் ட்விங் ட்விங். பாலை அருகிலிருந்து டேபிளின் மீது வைத்தவன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட கிட்டார் எடுத்தா எனக்கு பிடிக்காது. அவளிடமிருந்து அதை பிடுங்கி ஓரமாக வைத்தான். நான் கிளம்புறேன் சொல்லிக்கொண்டே அவள் எழுந்து வெளியே போக அவள் முன்னால் வந்து நின்றான் அபி. என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. பின் அவளுக்கு ஏற்ற பாஷையிலேயே அவனும் பேச ஆரம்பித்தான். உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, பசியோட நீ எப்படி போவ? பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்க. பாலை குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சு நீ போவியா? ஓகே? சிவன்யாவும் யோசித்தாள். அதுவே அவளுக்கு சரியென்று தோன்றியது. எனவே அவளும் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. அந்த பாலை வாங்கி குடித்தாள். அவனுக்கு அவளிடமிருந்து கிட்டாரை வாங்கியதே பெரும் நிம்மதியாக இருந்தது. சிவன்யாவிற்கு தூக்கம் வரவில்லை. எனவே அவன் பின்னால் குட்டி போட்ட பூனையைப் போல சுற்றி கொண்டிருக்க இவனுக்கு எங்கு சென்று முட்டிக்கொள்வதென்று தெரியவில்லை. எபிசோட் 19. அவனின் மஞ்சத்தில் விடைந்த அவளின் பகல். இங்கு சிவன்யாவின் வீட்டில். மினி, சிவா எங்க? அது வந்து அவ ரூம்ல இருக்காமா? ரூம்ல இருக்காளா? அவ வந்ததையே நான் பார்க்கல. அவ என் கூடவே வந்துட்டாமா. தலை வலிக்குதுன்னு அப்பவே போய் படுத்துட்டா. என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். ஐயோ அம்மா, இப்ப ரூமுக்கு போய் பார்த்தா சிவன்யா இல்லைன்னு தெரிஞ்சிருமே. அவளுக்கு நான் பல தடவை ஃபோனை பண்ணிட்டேன். ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறா. அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. அவ தூங்கிட்டு இருக்கா. நீங்க போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். காலையில அவளே இறங்கி கீழே வருவாமா, அப்ப பாத்துக்குங்க. அது மட்டும் இல்ல, ஏதோ கேஸ் வாசம் வர மாதிரி இருக்குல்ல? அவ்வளவுதான். அவள் அப்படி சொன்னதும் வைஷாலியின் எண்ணம் மாறியது. கேஸின் வாசம் வருகிறதா என்று நுகர்ந்து கொண்டே அவரின் கவனம் மாறியது. அதில் பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டாள் மினி. இவ எங்க போய் தொலைஞ்சா? அபிக்கிட்டேயே ஃபோன் பண்ணி கேட்டலாமா? யோசித்தவள் சற்று தூரம் வந்து அபிக்கு அழைத்தாள். இங்கு அபியின் ஃபோன் அடித்தது. ஹலோ அபி, நான் மினி பேசுறேன். சிவன்யா எங்க? வீட்டுக்கு இன்னும் வரல. அது அவ இப்போ... ஏதோ சொல்ல வந்தவன் சிவன்யாவை திரும்பி பார்க்க அவளோ அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல ஆரம்பித்தாள். அதில் ஒரு கணம் பதறிப்போனான். அது அவ இப்போ என் கூட தான் இருக்கா. காலையில தான் அங்கே வருவா. அது வரைக்கும் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. அவசரமாய் கூறியவன் காலை துண்டித்து விட்டான். பின் வெளியே வந்தவன் தடுமாறிக் கொண்டிருந்தவளை தன் கைகளில் அலேக்காக தூக்கினான். பின் மீண்டும் தன் அறைக்கு அவளை தூக்கி வந்து மெத்தையில் பொத்தென்று போட்டான். அவன் இப்படி தூக்கி விசிறியதில் சிவன்யாவிற்கு மூளை கலங்கியது. அதுவரை சிறிதளவு பேசியவளால் அதற்கு மேல் துளியும் பேச முடியவில்லை. நான் வீட்டுக்கு போனோம். அப்படியே போதையில் தூங்க ஆரம்பித்தாள். ஏதோ ஒரு பெரும் போராட்டத்திலிருந்து தப்பித்தது போல் அவனுக்கு தோன்றியது. பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன் குளிப்பதற்காக ஆடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான். குளித்து முடித்துவிட்டு தன்னுடைய ஈரம் சொட்டும் தலையை அவன் துவட்டிக்கொண்டே வெளியே வந்த தருவாயில் மெத்தையின் ஓரத்தில் இருந்தவள் கீழே விழப்போக
அதை பார்த்த அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. வேகமாக அவள் அருகில் ஓடி வந்தவன் சரியான நேரத்தில் அவள் கீழே விழாமல் பிடித்து விட்டான். இவளால ஒரு இடத்துல இருக்க முடியாதா? சொன்னவன் அவளை சுற்றி நாலா பக்கமும் தலகணையை வைத்து சிறு குழந்தைக்கு அணை கட்டுவது போல் கட்டினான். பின் அவளுக்கு போர்த்தியும் விட்டான். அவளை இங்கேயே விட்டு வேறொரு அறைக்கு செல்லத்தான் அவன் நினைத்தான். ஆனால் இது போன்ற நிலையில் அவளை விட்டு சென்றால் காலையில் கையையும் காலையும் உடைத்து கொண்டு இருந்தால் கூட அது யோசிக்க ஆச்சரியமில்லை என்று அவனுக்கு தெரியும். எனவே படுக்கையில் மற்றொரு புறத்தில் சென்று இவனும் படுத்துக்கொண்டான். அன்று இரவு இப்படியே கடந்தது. மறுநாள் காலை இங்கு மினிக்கு தூக்கமே வரவில்லை. விடிந்துவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் வைஷாலி எப்பொழுது வேண்டுமானாலும் அறைக்கு வரலாம். சிவன்யா எங்கே என்று கேட்டால் மாட்டிக்கொள்வோம். என்ன சொல்வது என்று தெரியாமல் அந்த அறையில் குட்டி போட்ட பூனையைப் போல இங்கும் அங்குமென்று நடந்து கொண்டிருந்தாள். சிவன்யா, சீக்கிரம் வந்துரு, என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. இங்கு அபியின் கெஸ்ட் ஹவுஸில். கதிரவனின் வெளிச்சம் அந்த அறைக்குள் ஊடுருவ விடிந்தது கூட தெரியாமல் இருவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக சிவன்யாதான். இரவில் அவன் இருவருக்கும் இடையில் வைத்திருந்த தலகணைகளை எட்டி உதைத்துவிட்டு இப்பொழுது அவனின் மஞ்சத்தில் தஞ்சம் புகுந்து அபியை முழுமையாக அணைத்திருந்தாள். அவளின் கூந்தல் வேறு அவனின் முகத்தில் உரசிக்கொண்டு அது ஒரு வகையான கூச்சத்தை கொடுக்க அரை தூக்கத்தில் அதை தள்ளிவிட்டான். ஆனால் அவனின் கரமும் பெண்ணவளை இடையோடு அணைத்திருந்தது. இப்படியே நேரம் போக அடுத்த சில நிமிடங்களில் அபியின் போன் அடித்தது. அழைத்தது கௌதம்தான். போன் அடிக்கும் சத்தம் சிவன்யாவிற்கு கடுப்பாக இருக்க அவள் கண்களை திறக்க முடியாமல் காதை நன்றாக பொத்தினாள். அபியோ போனை தேடிக்கொண்டே அருகிலிருந்த டேபிளில் இருந்ததை கண்களை திறக்காமலேயே எடுத்து காதில் வைத்தான். ஹலோ டியூட், எங்க இருக்க? கெஸ்ட் ஹவுஸ்ல. வேற எங்க இருப்ப? நாங்கள் நேற்று போனதுக்கப்புறம் என்னாச்சு? என்னாச்சுன்னா எதை பற்றி கேட்குற? அதான்டா, நேற்று உன்னோட அப்பா பப்புக்கு வந்திருந்தாரே, அதுக்கப்புறம் என்னாச்சு? கௌதம் அப்படி கேட்ட பிறகுதான் அபிக்கு ஏதோ புரிந்தது. சட்டென கண்களை திறந்தான். ஆனால் அவனால் அசைய முடியவில்லை. என்ன என்று குனிந்து பார்க்க சிவன்யாதான் அவனை நன்றாக அணைத்துக் கொண்டிருந்தாள். பின் அந்த அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். கந்திர கோலமாக இருந்தது. நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் சொல்லிவிட்டு காலை துண்டித்தவன் தன்னை அணைத்திருந்தவளின் மீது சீறினான். எந்திரி, எந்திரின்னு சொல்றேன். சிவா, எந்திரி. அதில் கண்களை திறந்தவளுக்கு தலை பலமாக வலித்தது. முழுமையாக கண் திறக்க முடியவில்லை. எந்திரின்னு சொன்ன. அப்பொழுதுதான் நன்றாக விழித்து பார்த்தாள். எதிரே இருந்த அபியை பார்த்தவுடன் அவளின் முகம் மாறியது. நீ எப்படிடா இங்க? வெளியே போ முதல்ல. அபி தன்னுடைய இடுப்பில் கை வைத்துக் கொண்டு, நீ இருக்கிறது என்னோட வீடு, அப்புறம் என்னோட ரூம். ஸோ நீ தான் வெளியே போகணும். சிவன்யாவும் சுற்றுமுற்றும் பார்த்தாள். இது அவளுடைய வீடு அல்ல. நேற்று நடந்ததை நினைத்து பார்க்க முயன்றாள். ஆனால் தலை வலித்தது. நான் எப்படி இங்க வந்த? நீ தான் அதிகமாக குடிச்சிட்டு பெருசா பிரச்சனை பண்ண, அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்த. ஆனால் சிவன்யாவிற்கு நம்பிக்கை இருந்தது, அவள் அப்படி செய்திருக்க மாட்டாள் என்று. திடீரென்று சிவன்யாவிற்கு நேற்று நடந்தது அனைத்தும் நினைவில் வந்தது. அவன்தான் தன்னை வெளியே அழைத்து சென்றான். அங்கு பார்ட்டி என்று சொல்லி தன்னை ஏதோ ஒன்றை குடிக்க வைத்தார்கள். பின் தன் பர்ஸை கொடுக்காமல் அலைக்கடித்தது நினைவு வர அபியின் மீது அவளுக்கு கோபம் வந்தது. நீ திருந்தவன் நான் நினைச்சேன், ஆனா நீ திருந்தவே மாட்டேன்னு நிரூபிச்சிட்ட. நான் அப்பவே மினிக்கிட்ட சொன்னேன், அவதான் நம்பவே இல்ல. அப்பொழுதுதான் சிவன்யாவிற்கு மினி நினைவில் வந்தாள். சட்டென தன் போனை தேடினாள். அதிலிருந்த மணியை பார்க்க மணி 8 ஆனது. பார்த்தவுடனே பதறிப்போனாள். இந்நேரம் தான் வீட்டில் இல்லை என்பது அத்தைக்கு தெரிந்திருந்தால் என்ன நடக்குமோ என்று நினைக்கும் போதே அவளுக்கு பேச்சு வரவில்லை. வேக வேகமாக எழுந்தவள் அங்கிருந்து கிளம்பினாள். சிவா, மினி 2 பேரும் சாப்பிட வாங்க. மினியும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் மட்டும் கீழே வந்தாள். என்ன, நீ மட்டும் வர? அவ எங்க? அது 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 வந்து அம்மா, அவ 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 இன்னும் தூங்கிட்டு இருக்கா. இன்னுமா தூங்குறா?
எப்பவுமே அவதானே சீக்கிரமா எந்திரிச்சு வருவா. அந்த அளவுக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? பதறி போனவர் சிவன்யாவை பார்க்க அறை நோக்கி நடந்தார். மினி எவ்வளவோ தடுத்து பார்த்தாள். ஆனால் இம்முறை தடுக்கவே முடியவில்லை. போச்சு, செத்த. அம்மா மட்டும் ரூமுக்கு போய் பார்த்து அவ இல்லைன்னு தெரிஞ்சா கதை முடிஞ்சுது. மேலே வந்த வைஷாலி அறையின் கதவை திறக்க அங்கு சிவன்யாவின் படுக்கை வெறுமையாக இருந்தது. அவ்வளவுதான், உடம்ப இரும்பாக்கிக்க மினி. அவ எங்க? ரூம்ல இல்லையே, தூங்கிட்டு இருக்கான்னு சொன்ன. அது 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 வந்து அம்மா. என்னாச்சாத்த? இருவரும் சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தார்கள். அங்கு பாத்ரூமிலிருந்து வெளியே வந்தாள் சிவன்யா. அவளை பார்த்தவுடன் தான் மினிக்கு சந்தோஷமாக இருந்தது. உடம்பு எப்படி இருக்கு சிவன்யா? பரவாயில்லையா? உடம்பு சரியில்லைன்னு இந்த அத்தைக்கிட்ட சொல்லவே இல்லை. அது அத்தை, இப்ப பரவாயில்ல. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை, சாப்பாடு போடுறீங்களா? அவள் அப்படி கேட்டதும் வைஷாலி அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. அவளை அழைத்து கொண்டு கீழே சென்றாள். மினி அவளிடம் பலமுறை கண்களாலேயே என்ன ஆனது என்று கேட்டாள். சிவன்யாவும் பிறகு சொல்வதாக கூறினாள். இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தார்கள். ஏ சிவா, என்னாச்சு? எங்க போன? நைட்டு எங்க இருந்த? இப்ப எப்படி வந்த? மினி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க சிவன்யா எதுவும் பேசாமல் மெத்தையில் அமர்ந்திருந்தாள். அவள் எண்ணங்களில் பல விஷயம் ஓடியது. இந்நேரம் சிவன்யாவின் போனில் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்க அதை எடுத்து பார்த்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. அவள் பார்த்த விஷயம் என்ன? தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர். என்ன நேயர்களே, இந்த கதை எப்படி இருக்கு? சரி, இனி வர நாட்கள்ல திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இந்த கதை கண்டிப்பா வரும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு கமெண்ட். அப்புறம் இந்த மாதிரி கதை கேட்குற நண்பர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கதையை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த எபிசோட்ல நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் கீர்த்தி.